Hello viewers, welcome to Madras Galatta. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீனட் பட்டர். இந்த பீனட் பட்டர் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 5 minutes இருந்தால் போதும். நம்ம மோஸ்ட்டாக கடையில் வாங்குற எல்லா பீனட் பட்டர்லேயும் அதில் வந்து தேவையில்லாத நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லைனா வந்துட்டு ஏதாவது டிரான்ஸ்ஃபேட்டுக்காக டெக்ஸ்ட்ரோஸ் மோனோக்ளிசரைட்ஸ் போல் நிறைய ஆட் பண்ணுறாங்க. ஈவன் பாம் ஆயில் ரொம்ப உடம்புக்கு கெடுதலுங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வீட்டில் 3 ingredients மட்டும் இருந்தால் போதும் இது செய்கிறதுக்கு. அதை வச்சு ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 cups ஆஃப் பீனட்ஸை வந்துட்டு நம்ம ஒரு பேனில் வந்துட்டு வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் எதுவும் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, சும்மா அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ப்ளஸ் இதை வந்துட்டு நம்ம பீனட்டை க்ரஷ் பண்ணோன்னா டக்குன்னு வந்து உடையிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இந்த பீனட்ஸை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக போடாதீங்க, அதுக்காக வந்துட்டு ரொம்ப ஆறி போய் சில்லுன்னு இருக்க மாதிரியும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெதுன்னு இருக்க சூடில் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 30 secondsல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிருக்கும். ஒரு டைம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்சியை வந்துட்டு இன்னொரு 30 secondsக்கு ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பால் மாதிரி ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கலாம். திரும்பவும் ஒரு 30 secondsக்கு வந்துட்டு மிக்சியை ரன் பண்ணிவிட்டு திரும்பவும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு ஒரு 4 to 5 times நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பீனட் பட்டர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா திரண்டு வர்ற மாதிரி ஒரே மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு சுகர் அண்ட் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 cups ஆஃப் பீனட்டுக்கு வந்துட்டு நான் 1/4 cup ஆஃப் சால்ட் அண்ட் 2 tablespoon ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஹனி இல்லைனா வந்துட்டு ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இதை கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பீனட் பட்டர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக பீனட் பட்டர் ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதை நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பீனட் பட்டரை ட்ரையாக இருக்க கிளாஸ் ஜாரில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பழைய பீனட் பட்டரோட அந்த ஜார் இருக்குள்ள அதில் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக பீனட் பட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் வெளியில் வச்சிங்கன்னா தான் எப்போவுமே உங்களுக்கு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த பீனட் பட்டரை வந்துட்டு நீங்கள் வெளியில் 1 to 2 weeks நீங்கள் செய்கிற பீனட் பட்டரை வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா வந்துட்டு 1 month வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த பீனட் பட்டரை டோஸ்டட் வீட் ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட வந்துட்டு நம்ம டிப் பண்ணி கூட சாப்பிடலாம். பீனட் பட்டரில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் கொலஸ்ட்ரால் சுத்தமாக கிடையாது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இந்த பீனட் பட்டரை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க வந்துட்டு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடாத குழந்தைங்க ப்ளஸ் வந்துட்டு ஜாம் கொடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பீனட் பட்டரை வந்துட்டு நம்ம கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவங்க டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி ஆல்மண்ட் பட்டர் அண்ட் கேஷ்யூ பட்டர் கூட செஞ்சுக்கலாம். இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்கிற பீனட் பட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய், நன்றி.